கொடுங்கையூரில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட இளைஞர் உயிரிழப்பு. நடந்தது என்ன? சென்னை கொடுங்கையூரில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் 3 பேரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடுங்கையூர் காந்தி சாலை அருகே வசித்து வந்த 24 வயதான கிஷோர் ஒப்பந்த நிறுவனத்தின் கீழ் மாநகராட்சி லாரி உதவியாளராக பணியாற்றி வந்தார். கடந்த 8ஆம் தேதி காலை வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்ற கிஷோர் மதியம் சுமார் 12 மணி அளவில் கொருக்குப்பேட்டை மீனாம்பாள் நகர் பகுதியில் மயங்கிய நிலையில் கிடந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கிஷோரை 3 பேர் அவரது வீட்டிற்கு அழைத்து வந்து ஒப்படைத்துள்ளனர். மூச்சு பேச்சு இல்லாத நிலையில் இருந்த கிஷோரை பெற்றோர் ஆட்டோ மூலமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கிஷோர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் கிஷோரின் வலது கையில் போதை ஊசி செலுத்தியதற்கான காய தழும்பு இருப்பது போலீசாரின் கவனத்திற்கு வந்துள்ளது. மேலும் கொருக்குப்பேட்டை மோட்சபுரம் 2வது தெருவில் குமார் என்கிற வாஜ்பாய் என்பவரது வீட்டின் முன்பு கிஷோர் சாலையில் விழுந்து கிடந்ததாகவும் அவரை குமார், அவரது மனைவி கீதா மற்றும் வசந்த் ஆகியோர் கிஷோரின் வீட்டிற்கு அழைத்து வந்து ஒப்படைத்ததாகவும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் தங்களது மகனை வீட்டிற்கு அழைத்து வந்த 3 பேர் மீதும் சந்தேகம் இருப்பதாக கிஷோரின் பெற்றோர் போலீசில் புகார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த கொடுங்கையூர் போலீசார் கிஷோர் எப்படி உயிரிழந்தார், அவருக்கு போதை ஊசி செலுத்தப்பட்டதா, சம்பவத்திற்கு முன்பு அவருடன் இருந்தவர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கை மற்றும் போலீஸ் விசாரணையின் முடிவில்தான் அவரது உயிரிழப்புக்கான உண்மையான காரணம் என்ன என்பது தெரியவரும்.